இந்நாள் நன்னாள் ஆகட்டும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிற காலகட்டம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது, துலா ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். துலாம் ராசிக்காரங்க சனிக்கிழமை நாளில் அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க. அன்றைய நாளில் அனுமனை தரிசனம் செய்வது, சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை தரணும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு மற்றும் குருவாயூர் அப்பன் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. துலாம் ராசிக்காரன் நண்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குதுங்க. உங்களோட கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களோட உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி தூக்கமின்மையினால் சில டென்ஷன்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய நாட்கள் வருமானத்துக்கான நாட்கள், மகிழ்ச்சிக்கான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் வருங்காலங்கள் பொக்கிஷமான காலங்கள். அதற்கு முன்னாடி சின்ன சின்ன சர்க்கிள்களும் இருக்குது. அந்த சர்க்கிள்களை எப்படி சரி பண்ணலாம், அதற்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசினருக்கு வரக்கூடிய காலங்களில் ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாமே வராமல் சால்வ் பண்ணிவிட்டு உடல் ரீதியான விஷயங்கள்லேருந்து கவனம் செலுத்திக்கிட்டு, அதே மாதிரி தொழில் ரீதியான விஷயங்களையும் கவனம் செலுத்திட்டு வரக்கூடிய காலங்கள் பொற்காலங்களாக அமைவதற்கு இந்த சின்ன சின்ன எளிமையான பரிகாரமும் உங்களுக்கு உதவுங்க. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேருக்கு சில சந்தேகங்களும் இருக்கும். அவங்களுடைய லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள் நான் யார்கிட்ட சார் கேட்குறது, இந்த விஷயங்களுக்கு வெளியே சொல்ல முடியல, ஆனால் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கிறவங்களாம் கண்டிப்பாக கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் இருந்தது அப்படின்னா போதுமானது. உங்களுடைய எல்லா வகையான ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வைக்கப்படும். உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் வரக்கூடிய நேரம். ஸோ அதனால் இந்த நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்னால அப்படியே டேர்ன் ஆகிடக்கூடாது. இது வாழ்க்கைங்கிறது ஒரு ஆக்சிஸ் மாதிரிங்க. சின்ன ஆக்சிஸ் லைட்டாக திரும்பிச்சு அப்படின்னா கூட நீங்கள் திசை மாதிரி திரும்புறதுன வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னா உங்களுடைய லைஃப் என்ன ஏது அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதற்கு கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஃபோன் மூலமாகவே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஃபேஸ்புக்கில் பார்த்துருங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயே நம்பர் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் ஃபோன் மூலமாகவே நீங்கள் பேசி சால்வ் பண்ணிக்கலாம். சரி சார், இந்த துலாம் ராசியோட முக்கியமான பண்பு நலன்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். துலாம் ராசினர் அப்படின்னாவே ஒரு தாய்மை ராசி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எப்படி ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா இவங்க கையில் சாப்பாடு இருக்குது அப்படின்னா 10 பேருக்கு கொடுத்துட்டு இவங்க கையில் தான் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடாம கூட இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ஒரு முக்கியமான ராசி இந்த துலாம் ராசி. இந்த துலாம் ராசினருக்கு மிகப்பெரிய நலன்கள்லாம் இருக்குது. என்ன நலன்? இந்த துலாம் ராசினருக்கு ஒரு மிகப்பெரிய பவரும் ஒன்று இருக்குது. என்ன பவர்? இந்த துலாம் ராசினர் குலதெய்வத்தினுடைய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. எப்படி சார் அப்படி சொல்கிறீங்க? அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது குலதெய்வத்தின் மூலமாகவே உங்களுக்கு கனவின் மூலமாகவோ இல்லை ரியலாக ஏதோ ஒரு வாச்சொல்லின் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு விஷயங்கள் மூலமாகவோ உங்களுக்காகவே தானாக தெரிய வைக்கப்படும். இதுதான் கடவுளினுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகவே உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. இது உண்மை அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க. உங்களுக்கு நடந்த ஒரு விஷயம், அது பெரிய விஷயமா இருக்கலாம், சின்ன விஷயமா இருக்கலாம், முன்னாடியே உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தெரிய வந்திருக்கும். சார் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துச்சு சார், ஆனால் அது நான் கவனிக்கல சார், இப்போ தான் தெரியுது, நீங்கள் சொன்னதான் எனக்கு கரெக்டுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. இது உண்மை அப்படின்னா உண்மைன்னு டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துலாம் ராசினர் எப்போவுமே கடவுளினுடைய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை அப்படிங்கிறத விட துலாம் ராசினர் ஒரு நேரடியான கடவுளினுடைய சீடன் அப்படின்னே சொல்லலாம். இதை செய்யக்கூடாது, மற்றவனுக்கு இதை செய்ய சொல்லு அப்படின்னு உங்கள் மூலமாக சொல்லும். உங்கள் மூலமாக பலன் பெற்றவங்க பல பேர் இருப்பாங்க. உங்கள் வார்த்தையை சொன்னால் போதும், நீங்கள் சொன்னால் போதும் கேட்கலாம், நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தையே போதும் சார், அதை நான் லைஃப் ஃபுல்லாக நான் கடைப்பிடிப்பேன், நீங்கள் இந்த ஒரு விஷயம் சொல்லுங்கள் போதும் நான் செஞ்சிடறேன் அப்படின்னு உங்களுடைய வார்த்தைக்காக ஏங்கக்கூடியவர்கள் பல பேர். இந்த ராசினரை பொறுத்த வரைக்கும் வாழ்நாளில் பல மகிழ்ச்சிக்காகவே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி. மகிழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் சுயநலமாக நீங்கள் எப்பயுமே யோசிக்கவே மாட்டீங்க. மற்றவர் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். வயிறு நிறையணும் மனசு நிறையணும் அப்படிம்பாங்க. யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வயிறு நிறைஞ்சிச்சோ அப்போ தான் உங்களுக்கு மனசு நிறையும். எல்லோரும் ஒரு 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டால் உங்களுக்கு வயிறு நம்பிடுச்சு அப்படிம்பீங்க. ஸோ அந்த மாதிரி மனசார மற்றவங்களுக்கு உணவளித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு முக்கியமான ராசி நீங்கள். இந்த துலாம் ராசினருக்கு பண்பு நலன்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது அது இதுன்னு இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன விஷயம் இருக்கும், ஈகோ. உங்களுக்கானதை யாருக்கும் நீங்கள் விட்டே கொடுக்க மாட்டீங்க. அந்த இடத்துல உங்களோட விஷயத்துக்காக யாருக்கும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எல்லாரோடையும் சேர்ந்துருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி, எல்லாருக்கும் சேர்ந்து செய்யணும்னு நினைக்கக்கூடிய ராசி, குடும்பம் இணைந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி, எல்லாரோடையும் மகிழ்ச்சியாக ஒரு ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி, கூட்டு குடும்பமாக இருக்குன்னு நினைக்கிற ராசி, கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிற ராசி, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்துருக்குன்னு நினைக்கக்கூடிய ராசி, அவங்களோட லைஃப்பில் எப்போவுமே அவங்களுக்காக போய் நின்று எல்லா நேரத்திலும் நிற்கக்கூடிய ஒரு ராசி. இருந்தாலுமே உங்களை தனித்துவமாக பார்ப்பார்கள் உங்களுடைய குடும்பத்தினர்.
இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மனசு கஷ்டமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாத்துக்கும் தேடி தேடி போய் செய்வீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய இதாகவே நினச்சிக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் போய் போய் மகிழ்ச்சியாக எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க, ஆனால் உங்களுக்கு பெரிய ஒரு இதாக ஆப்டாக கையில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய தடங்கல்களையும் இன்னல்களையும் சந்தித்து எப்படா இதிலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் உங்களுக்காகவே கடவுள் ஒதுக்கிய ஒரு முக்கியமான நேரம் இந்த நேரம். எப்படி நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் நினைக்க தேவையில்லை. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மகிழ்ச்சியாகவே வரக்கூடிய வாழ்க்கையில் உருவாகிட்டு வந்துச்சு. இனி நீங்கள் எது செய்தாலும் உங்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு நேரமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அமைய போகுது. எப்படி சார், நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாரித்தா ஃபேமிலிக்காக 9 ரூபா செலவு பண்ணி நீங்கள் 1 ரூபா வச்சுருப்பீங்க. இனி ஃபேமிலிக்காக செய்கிறதும் செய்வீங்க, ஃபேமிலியும் ஓரளவுக்கு வளர்ந்து வரும், அதில் இருக்கிறவங்களும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து செய்வாங்க. இப்போ நீங்கள் 10 ரூபா போடுறீங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் ஆளுக்கு 10 ரூபா கொடுப்பாங்க. இப்போ அந்த 100 ரூபாயை 10 பேர் சேர்ந்தும் அந்த 100 ரூபாயை ஒட்டுக்காக செலவு பண்ணலாம், ஒட்டுக்காக மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படிங்கிற அளவுக்கு உங்களோட வீடுகளில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் ஓங்கி வரக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி நீங்கள் எப்போவும் குலதெய்வத்தை வணங்குறவங்க தான், குலதெய்வத்தோட அருள் நேரடியாக இருக்குது தான். இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு இந்த 12 நாட்களில் கண்டிப்பாக பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இன்றைய காலகட்டத்திலேருந்து 12 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக குலதெய்வத்திற்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. முடிஞ்சால் ஒரு பொங்கல் வச்சு வழிபடுங்க. அப்படி இல்லையா, அங்கே பொங்கல் வச்சுட்டுருக்காங்க அப்படின்னா ஒரு 100 ரூபா 200 ரூபா கொடுத்துருவாங்க. அந்த பொங்கலுக்கான செலவுக்கான காசை கொடுத்துருவாங்க. இல்லையா ஒரு 10 ரூபா அந்த பொங்கலுக்கு அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதை வலிச்சு ஒரு 10 பேர்த்துக்கு கொடுப்பாங்க, அதை நீங்களும் கொஞ்சம் கொடுங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுதுங்க. இந்த விஷயம் ஒரு பரிகாரம் நீங்கள் நினச்சாலும் சரி, இல்லை இதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னு நினச்சாலும் சரி, இது உங்களுக்கு மிகப்பெரிய வரம் தரக்கூடிய ஒரு விஷயம். இந்த துலாம் ராசினருக்கு நிறைய காலகட்டங்கள் நிறைய இன்னல்கள்லாம் வந்திருக்குங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே குறிப்பிட்ட காலகட்டத்தில் கடவுள் அதெல்லாம் தட்டி விட்டு வாடா இதுக்கு மேலே லைஃப் சரியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கணும், உங்களை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் அந்த கேப்பே விடாது, டக்குன்னு அந்த பிரச்சனையெல்லாம் வராமே தடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. இதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு 2-3 விஷயம் தான் இருக்குதுங்க. உடல் ரீதியான விஷயங்களை கவனம் தேவை, உடனே டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி மலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அதனால் நீங்கள் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா போதுமானது, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வாகன ரீதியான விஷயங்கள், உடல் ரீதியான விஷயங்கள் சம்மந்தப்பட்டு தான் வருது. ஸோ வாகனம் ஓட்டிகிட்டு போகிறீங்க, லாங் ட்ரைவ் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். தேவையில்லாமல் தெரியாத வண்டியெல்லாம் ஏறி லிஃப்ட் கேட்டு போயிடக்கூடாது. அந்த வண்டியில் போகிறீங்க, யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்டு வண்டி கேட்டான் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் பின்னாடி உட்காந்துட்டு போகிறதோ, இல்லை வண்டியை தனியாக விட்டுட்டு உங்களுடைய பெயரில் இருக்கிற வண்டி தனியாக விட்டுட்டு அவன் பாட்டு ஓட்டிட்டு வரலாம் விடுறதையும் கொஞ்சம் பார்த்து விடணும். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் கடன் கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் கொடுப்பீங்க. அதன் மூலமாக தேவையில்லாத பஞ்சாயத்துகளுக்கு நீங்கள் ஆளாகாதீங்க, யாருக்கும் செக்யூரிட்டி போய் கொடுக்காதீங்க. அதே மாதிரி அதிக இன்வெஸ்ட் பண்ணி பண்ணக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செலுத்தி கொஞ்சம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷன் ஆகக்கூடாது. நல்லா தூங்கி எந்திரிக்கணும். தூக்கமின்மை பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தூக்கமின்மை இல்லாமல் கரெக்டாக தூங்கி எந்திரிக்கிறதுக்கான வழி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டேப்லெட் எடுத்துருந்தீங்க அப்படின்னாலும் அதை விடாமல் எடுத்துக்கோங்க. மற்றவங்க மேலே கோபமாக இருக்குது, டேப்லெட் போடல அப்படின்னு உங்களை நீங்களே வருத்திக்கிறேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. உடல் ரீதியான விஷயங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜாதகத்திலே இருக்குது. ஸோ அதனால் உடல் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. லைட்டாக ஏதாவது இருந்தாலும் உடனே டாக்டரை பார்த்துணும். ஜோசியத்தில் சொன்னாங்க நல்லாயிரும் அதுன்னு சொன்னாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, உடனே டாக்டரை பார்த்துடணும். ஸோ அதே மாதிரி குலதெய்வத்தை வழிபட்டு குலதெய்வத்திலிருந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு எப்போவே கூட வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடுகளில் வச்சுருங்க, அது ரொம்பவே நல்லது. உங்கள் வார்த்தை என்றைக்குமே மற்றவர்களுக்கு மந்திரம். நீங்கள் சொன்னதான் நடக்கணும் அப்படிங்கிறது உலக நியதி. அந்த மாதிரி நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஸோ உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப கவனமாகவும் இருக்கணும். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் யாருக்கு சாபம் விடுறதோ, வாயில் தேவையில்லாமல் சொல்கிறதோ, வேறு யாராவது சொந்தக்காரங்களை இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கொஞ்சம் பார்த்து விடுங்க. கோபத்தில் நீங்கள் சொல்லிட்டு போயிருங்க, அது மிகப்பெரிய இன்னல்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகளும் மற்றவர்களுக்கு இருக்கலாம். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நல்லபடியான வார்த்தைகளாக விடுங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான வார்த்தைகள், வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமையும். நல்லா வாழ்த்துறீங்க அப்படின்னா மற்றவங்களும் வளர்ந்து வருவாங்க, மிகப்பெரிய நன்மைகளும் உண்டாகும். நல்லா வாழ்த்துங்க, சந்தோஷமாக வளர்ந்து விட்டு நீண்ட ஆயுளோடு நாம் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி நாமளும் சந்தோஷமாக வளர்ந்து வரலாம். இந்த ராசினருக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமானது மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. நிறைய பேருக்கு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கலாம், குழந்தை பிறக்காமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே இந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு ஒரு டைமாவது போயிட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் இருந்தேவாது அந்த மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியும் வணங்குங்க. எப்போவுமே குழந்தைகள் வேணும் அப்படிங்கிறவங்க இறந்தவர்கள் இருக்கக்கூடிய கோயில்கள்லேருந்து வணங்குனீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்கிறது வரலாறு. ஆனால் இந்த மேல்மலையனூர் அப்படிங்கிறது எல்லா வகையான இறந்தவர்களும் அங்கே போய் இருக்கக்கூடிய இடம். மயானத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மயான கொள்ளை செய்யக்கூடிய ஒரு கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தெய்வம் வந்து இறந்தவர்களோட உயிரெல்லாம் நிறையா வச்சுருக்குமா. குழந்தைங்க இல்லாதவங்க போய் கேட்டால் குழந்தைங்க வரம் கொடுக்கறதுக்கு அந்த சாமி தான் மிகப்பெரிய அம்மன், மிகப்பெரிய அம்மன். அந்த கோயிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், அந்த இடத்துல அவ்வளோ பவர் இருக்குது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ குழந்தை வரம் இல்லாதவங்க அங்கே போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் இருக்குது. ஸோ அதே மாதிரி
திருமணம் ஆகாதவங்க போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக திருமணத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி, 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 ஓம் அங்காள பரமேஸ்வரியை போற்றி அப்படின்னு 9 முறை தினம் 9 முறை சொல்லுங்கள். 9 முறை கீழே டைப் பண்ணுங்கள். இதனால் மிகப்பெரிய நன்மை உண்டாகும். அது மிகப்பெரிய சக்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். அதன் மூலமாக பல வளர்ச்சி உண்டாகும். ஸோ எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து அதற்கான வலிமையை கொடுத்து, உடல் ரீதியான விஷயங்கள் நன்மையை கொடுத்து, உயிர் ரீதியான விஷயங்கள் நன்மையை கொடுத்து, நிறைய செல்வாக்குகளை கொடுத்து ஒரு கம்பீரமான ஒரு ஆட்களாக நடமாட வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி இந்த அங்காள பரமேஸ்வரிகிட்ட இருக்குது. இந்த துலாம் ராசினர் கண்டிப்பாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்ல முக்கியமான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. வணங்குங்க, மிகப்பெரிய நன்மை உண்டாகும். எந்த கருத்துக்கள் இருந்தாலும் உடனே கமெண்ட் செக்ஷன் பதிவு விடுங்க. எந்த கேள்விகள் இருந்தாலும் உடனே கால் பண்ணி கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட துலாம் ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு யூடியூப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ண